शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீகுரவே நமः. உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று எனக்கு ஜோதிட அறிவை நல்கிய அட்சய லக்ன பദ്ധதியின் தந்தை ஐயா திரு பொதுவடைமூர்த்தி அவர்களின் தாழ் வணங்கி இந்த ஜோதிட ஆய்வை துவங்குகின்றேன். இன்றைய ஜோதிட ஆய்விற்கான கேள்வி: வேலைக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளதா? இது 30 வயதுடைய ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னமானது சிம்மம். ஏல்பி கணித முறைப்படி ஒவ்வொரு 10 வருட காலமும் லக்னம் வளரும் என்பதாகும். ஏல்பி கணித முறைப்படி இந்த ஜாதகருடைய நடப்பு லக்னம் விருச்சிகமாகவும் நடப்பு நட்சத்திர புள்ளி கேட்ட 2ஆகவும் உள்ளது. இந்த ஜாதகருடைய கேள்வியை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று, விசா கிடைக்குமா? 2வது, வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா அப்படின்ட்டு. முதல் கேள்வியான விசா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, நடப்பு லக்னமான விருச்சிகத்துக்கு 3ஆம் பாவகம் மகரம். மகரத்துடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் ஏல்பிக்கு 11ஆம் வீடான கன்னியில் இருக்கார், நல்ல நிலையில் இருக்கார். 2வது கேள்வி வேலை சம்மந்தப்பட்டது. வேலை அப்படின்னு பார்த்தா, விருச்சிகத்துக்கு வேலை என்பது 10ஆம் வீடு சிம்மம். சிம்மத்துடைய அதிபதி சூரிய பகவான் ஏல்பிக்கு 12ஆம் வீடான துலாமில் இருக்கார். துலாமுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஏல்பி லக்னத்திலே இருக்கார். ஸோ இந்த அமைப்பு நல்லா இருக்குது. ஸோ ஜாதகர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், விசாவும் கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்பும் தேடி வரும் அப்படின்ட்டு. அதே போல் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இவ்வளோ எளிமையாகவும் துல்லியமாகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய கேள்விகளுக்கு நாமளே ஏல்பி முறையில் கணித்து கொள்ள முடியும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க இந்த கடைசி ஸ்லைடில் இருக்க நம்பருக்கு ஆசிரியர் ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயா அவர்களுடைய தொலைபேசியை தொடர்பு கொள்ளவும். இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய பிரபஞ்சத்திற்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.